வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. எம்மாடியோ எப்பேற்பட்ட ப்ரமோ. எங்கள் ஊரில் வந்து மாவிளக்கு முடிச்சுட்டு இப்போ தாங்க வந்தேன். வந்து பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸு. ஒரே ஒரு நிமிஷம், இந்த ப்ரமோ பற்றி பேசுகிற முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட இந்த ப்ரமோ சொன்னானே, நீ சொல்லி அந்த பிள்ளை ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருந்தேன். ப்ரெக்னென்சி ட்ராக் வரும், அந்த ஒரு நாள் அவங்க சேர்ந்துருக்காங்களா, அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அவன்ட்டு. இப்போ சாரதம்மா என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு நான் நினச்ச ஒரு பாயிண்ட், விஜய்க்கு தெரிஞ்சால் என்ன ஆட்டம் பாட்டம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பேசிகிட்டு தானே இல்லை, ப்ரெடிக்ஷனில் எக்கச்சக்கமாக விஜயோட அந்த செலிப்ரேஷன் இருக்குது. சரி, விஷயத்துக்கு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ காவேரிக்கு வந்து இந்த குமட்டல் வருது, வயிட் ஸ்டொமக் ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னோடனே அந்த வாமிட் எடுத்தோடனே அதை சுற்றி இருக்கவங்க, அதாவது நம்மளுடைய குமரனோட அம்மா இருக்காங்களே, அப்பா அவங்களுக்கு புண்ணியமாக போகும். இந்த ட்ராக்கில் இந்த இடத்துல அவங்களை கொண்டு வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னடி நீ வாமிட் எடுப்பேன்னு பார்த்தா அவன் தங்கச்சி வாமிட் எடுக்கிறான்ட்டு கங்கா எடுப்பாங்கன்னு பார்க்குறாங்க, காவேரி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு இந்த டேட்டெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க காவேரி. அடடே ஆமாம்ல, டேட் தள்ளி போயிருக்கேன்னு. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு யார் தெரியுமா? நான் ரொம்ப இப்போ சொல்லிட்டு இருக்கேன்ல, ஐஎன்ஆர் சீரியலில் கார்த்திகா, அவங்கள தான். ஸோ அவங்க தான் வந்து இந்த சீரியலில் நம்மளோட காவேரியுடைய ஃப்ரெண்டு. உடனே வந்து அவங்க ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பாருங்கிறாங்க. அப்பா, நான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரெக்னென்சி ட்ராக்கை பற்றி கனவுல கூட நினைக்கக்கூடாது. ஓவராக ப்ரிடிக்ட் பண்ணி பைத்தியம் ஆகிடுவ மாட்டேங்குது. ஏன்னா அவர் ஒரு நாள் எங்கேயோ ஷாப்பிங் போனார், ப்ரெக்னென்சி கிட்டு தான் வாங்கிட்டுறாருன்னு நான் யோசித்தேன். ஓஹோ, நம்ம அந்த ஒரு நாள் ட்ராக் ஏதோ ஒரு யோசிச்சு வச்சுட்ருக்கோன்ட்டு இருந்தேன். பல நாள் என்னோடய ப்ரிடிக்ஷன் இன்றைக்கி வீணாக போகலை அப்படிங்கிறது தான். என் வண்டி பஞ்சராக போயிடுச்சுன்னு இருந்தேன், புது டயர் மாற்றி விட்டுட்டார் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனிவேஸ், பிக் ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறது. ஸோ குட்டி விக்கா வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா கதையோட அடுத்த நகர்வுகள் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் அதுக்குள்ளே வேகமாக 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாம். இந்த ஸ்டெப்லேயே இருந்து இது கன்ஃபார்ம் பண்ணட்டும் ட்ராக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனிவேஸ், இந்த இடத்துல காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களா, இது உண்மையாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட மைண்ட் வைஸோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா விஜயோட கொண்டாட்டம், செலிப்ரேஷன், இன்றைக்கெலாம் என்ன ஆட்டம், அப்போ பாருங்கள் சரவடியான ஆட்டம். ஓகே, உங்களுடைய கருத்துக்காக சாரிங்க. சீரியஸ்லி எங்கள் ஊரில் மாவிளக்கு வில்லேஜில், அதனால் உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் புரிதலுக்காக மாரியம்மன் திருவிழா அது 2 நாளாக சொல்லிகிட்ருக்கேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊரில் இருக்குது, அம்மா ஊரில் இருக்குது, அப்பா ஊரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிதலுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் திருவிழான்னு எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாதுல்ல, நமக்கும் கொஞ்சம் மாச்சு சாமி கும்பிட போகணும்ல அப்படிங்கிறதான். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம்.